தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நேற்று காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதற்கான இணைப்பு வசனத்தை நாம் பார்க்கவிருக்கிறோம். தேவன் இடைப்படுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படின்னா, எபேசியர் 5:17, ஆகையால் நீங்கள் மத்தியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவங்க என்னோட பார்வைக்கு அழகா இருக்காங்க, அதனால விரும்பினேன். என்னோட இருதயத்துக்கு ஏற்றதா இருக்காங்க, அதனால விரும்புறேன். அப்படி இல்லை, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற தேவனுக்கு அவங்க விருப்பமா இருக்கிறாங்க. தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்வேன். சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு ரெடி ஆயிடுவாங்க, ஆனா மேரேஜ் அப்போ இன்விடேஷன்ல மட்டும் மேல போட்டுப்பாங்க, இது தேவனால் உண்டானது. இயேசுவும் சீஷர்களும் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணலாம், பேசலாம். இது முக்கியமானது. திருமணத்துல தேவனுடைய சித்தம் இருக்கணும். எல்லா காரியத்திலையும் தேவனுடைய சித்தம் இருக்கணும். ஆனா தேவன் இன்று மையமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் திருமணம். திரு அப்படின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. திருவாகிய தேவனுடைய மனத்தை பெற்ற ஒரு திருமணமா இருக்கணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் வாசனை வீசணும். 1000 பேர் வரலாம், 2000 பேர் வரலாம், ஆனா தேவன் இல்லாத கல்யாணம் அதாவது இல்பொருளாயிடும். தேவன் இருந்துட்டு ரொம்ப பேர் வரலனாலும் அதுதான் மேன்மையானது. அப்ப தேவனுக்கு விருப்பமானதை செய்யுங்க. தேவனுக்கு என்ன சித்தமோ அதை செய்யுங்க. ஷார்ட் டேர்மா இருக்கக்கூடாது, லாங் டேர்மா இருக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் உறவு இருந்துட்டு அதுக்கப்புறமா பிரிஞ்சு போறது தேவனுக்கு சித்தமா இருக்காது. தேவனுக்கு சித்தமா இருந்தா நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும். உங்களோட வாழ்க்கையிலையும் ஒருத்தரை, யாராச்சும் ஒருத்தரை நீங்க விரும்பினாலும் சரி, தேவனுடைய சித்தத்துக்கென்று உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, இது உமக்கு சித்தமான நான் நடக்கட்டும், சித்தமான வாய்க்கட்டும், இல்லைன்னா எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு மனம் இருக்கணும். தேவனுக்கு பிரியமா இருந்தா தேவன் பிரியமானதை உங்களுக்கு தருவார். என்ன பிரியமானது? உங்களுக்கு பிரியமானது அல்ல, அவருக்கு என்ன பிரியமானதோ அதை உங்களுக்கு தந்து அவருடைய சித்தத்தின்படி அவர் நடத்துவார். அவ்வாறு அவருடைய சித்தத்தின்படி நடத்தும் போது யுத்தமே வந்தாலும் ரத்தம் சிந்தப்படாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.